வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 234 தொகுதிக்கும் வேட்பாளர் தயார். 200 தொகுதிகளில் 35 வயதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள், 10 பேர் மட்டுமே 50 வயதுக்கும் மேற்பட்டவர்கள். 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் விஜய். முதல் முறையாக இளைஞர்கள் அமைச்சரவை அமைகிறதா தமிழகத்தில்? தொலைநோக்கு பார்வையில் அமைய இருக்கும் அமைச்சரவை. இந்த கனவு நனவாக வேண்டும் என்று தீயாய் வேலை பார்க்கும் தாவேகா தொண்டர்கள், நிர்வாகிகள். தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை படைக்கும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களை அதிரடியாக வகுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலத்தின் 234 தொகுதிகளுக்கும் தகுதியான வேட்பாளர்களை தயார் செய்யும் பணியில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியலில் இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேச்சு பொருளாக மாறியுள்ளது. குறிப்பாக 200 தொகுதிகளில் 35 துடிப்பான இளைஞர்களையும் களமிறக்க விஜய் திட்டமிட்டுள்ளார். இது பல்லாண்டுகளாக தமிழக அரசில் நிலவி வரும் மூத்த தலைவர்களின் ஆதிக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவும் சவாலாகவும் இளைய தலைமுறையின் அரசியல் எழுச்சியாகவும் பார்க்கப்படுகிறது. வயதானவர்கள் மட்டுமே அரசியலில் இருக்க வேண்டும் என்ற பிம்பத்தை உடைக்க தீர்மானித்துள்ள தாவேகா தலைவர் விஜய் தனது வேட்பாளர் பட்டியலில் 50 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் வெறும் 10 பேர் மட்டுமே இருக்குமாறும் வடிவமைத்துள்ளது. அனுபவம் இளமையும் கலந்த ஒரு கலவையை உருவாக்க விரும்பினாலும் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் இளைஞர்களே முன்னிலை வகிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதில் விஜய் உறுதியாக இருக்கிறார். இதன் மூலம் காலாவதியான அரசியல் முறைகளை ஒழித்து நவீன காலத்திற்கு ஏற்ற புதிய சிந்தனைகளை கொண்ட ஒரு நிர்வாகத்தை உருவாக்க அவர் அடித்தளம் அமைத்துள்ளார். இந்த அதிரடி மாற்றம் மற்ற பாரம்பரிய கட்சிகளையும் தங்களது வேட்பாளர்களையும் தேர்ந்து மறுபரிசீலனை செய்ய தூண்டியுள்ளது. கட்சியின் தலைவராக விஜய் தான் போட்டியிடும் தொகுதிகளில் குறித்து மிகுந்த கவனத்துடன் முடிவெடுத்துள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் தொண்டர்களின் எழுச்சியை இரட்டிப்பாகவும் அவர் 2 தொகுதிகளிலேயே போட்டியிட முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சியின் வெற்றியை உறுதி செய்வதுடன் சட்டமன்றத்திற்குள் ஒரு வலிமையான சக்தி தரம் பதிக்க அவர் நேரடியாக களத்தில் இறங்குவது தொண்டர்களுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜயின் இந்த இரட்டை தொகுதி போட்டி கட்சியின் செல்வாக்கை மாநிலம் முழுவதும் பரபரப்பை உதவும் என ராஜதந்திரமாக பார்க்கப்படுகிறது. இது தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக முற்றிலும் இளைஞர்களை கொண்ட ஒரு அமைச்சரவை அமையுமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது மக்களிடையே எழுந்துள்ளது. இது கண்ட அமைச்சரவையில் பெரும்பாலும் அனுபவம் மிக்க மூத்த தலைவர்களையே கொண்டிருந்த நிலையில் தாவேகாவின் வெற்றி ஒரு இளங்கரவை அமைச்சரவைக்கு வழிவகுக்கும். நவீன தொழில்நுட்ப அறிவு, உலகளவிய பார்வை மற்றும் ஊழலற்ற நிர்வாகம் என்ற இலக்கை கொண்டதாக இந்த தொலைநோக்கு அமைச்சரவை தமிழகத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் விஜய் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளார். இந்த அரசியல் கனவை நனவாக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இரவும் பகலுமாக அல்லும் பகலுமாக பணியாற்றி வருகின்றனர். விஜயின் தீயாய் வேலை செய்யும் பார்க்கும் உத்தரவை தலைமையில் ஏற்று பூத் கமிட்டி முதல் மாநில அளவிலான பிரச்சாரங்கள் வரை அனைத்தையும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு வீட்டிற்கும் கட்சியின் கொள்கையும் இளைஞரின் எதிர்கால திட்டங்களையும் கொண்டு சேர்ப்பதில் தாவேகா நிர்வாகிகள் கண்ணும் கருத்துமாக உள்ளனர். விஜயின் முதல்வராக பார்க்கப்படும் வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் தொண்டர்கள் உழைக்கும் போது தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. ஒட்டுமொத்த பார்வையும் விஜயின் இந்த தேர்தல் வியூகம் வெறும் ஆட்சி மாற்றத்திற்கு மட்டுமல்ல, ஒரு தலைமுறை மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்கிறது என்று தெரிகிறது. இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் தமிழகத்தின் தலையீழத்தை மாற்ற முடியும் என்ற தொலைநோக்கு பார்வை வாக்காளர்கள் மத்தியில், குறிப்பாக முதல் முறை வாக்காளரிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. கனவுகள் நனவாகும் என்பது மக்களின் தீர்ப்பில் இருந்தாலும் தாவேகா எடுத்துள்ள இந்த துணிச்சலான முடிவு தமிழக அரசியலில் ஒரு ஆரோக்கியமான மாற்றத்திற்கு வித்திட்டுள்ளது என்பது எந்த ஒரு ஐயமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற காலசாரமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.